இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? மணிகண்டன். மணிகண்டன். மணிகண்டன்னா மணியை நீ தான் கண்டனா? இல்ல கண்டத்துக்கு தான் நான் மணிகண்டன். கண்டனுக்கு தான் இவர் மணிகண்டனுங்க அப்படின்றவள. வீட்டில் எத்தனை பேர் பண்ணீங்க மொத்தம்? வீட்டில் நான் ஒருத்தனா. வீட்டில் ஒரே ஒருத்தரா? சிங்கிளா? அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமா அப்படிலாம் யாராவது இருக்கிறாங்க? அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நான் என் வீட்டில் இருக்கிறேன்ப்பா அப்படின்றவள. தம்பி என்ன படிக்கிறா? நான் வந்து 11th படிக்கிறேன். 11th படிக்கிறியா? எல்லாருமே இங்கே வந்தவங்களாம் எல்லாம் 11th படிக்கிறவங்களே வந்திருக்கிறாங்க. +1 படிக்கிற பசங்க தானே அப்படி இருப்போம். சமூகத்து மேல அவ்வளோ ஆர்வமா இருப்போம். ஆமா, எல்லாத்துலயும் கலந்து போனா +1 பசங்க தான். எல்லாத்தையும் கலந்துவீங்களா? எல்லாத்தையும் கலந்து. ஏன்னா +2 வந்தா எதுவும் கலந்துக்க முடியாது. அதுக்கு அடுத்து நல்ல மார்க் எடுக்கணும் போன வரணும்னால அங்கே அனுப்பிச்சிருவாங்க. இப்போதையும் வந்து பார்த்தா இந்த ஒரு வருஷம் இவங்க வந்து பார்த்தா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா அப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ +2 அப்படின்றது வந்து பார்த்தா அந்த பாடத்தை +1லேயே சில இடத்துல எடுக்கிறாங்க. அப்படினால அது போல ஏதாவது எடுக்கணும். நம்ம ஸ்கூல்லையும் எடுக்கிறாங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா +1 உண்டான பாடத்தை என்ன பண்றீங்க? +1 அதையும் படிக்கிறோம். +2 ஒன்றும் அதுக்கு மேலே அதிகமாக போடுறோம். இந்த பாடத்தையும் படிக்கிறோம், அது கூட சேர்த்து +2 சேர்த்து இப்போதுலேருந்தே படிக்கிறதே போகிறதுனால +2 வந்து எங்களால் நல்ல மார்க் வாங்க முடியாது. அப்படிதானே? ஏன் அது நேரம் ஸ்கூல் பசங்க நிறைய மார்க் வாங்குறாங்க. அதனால தான் நிறைய வாங்குறாங்களா? என்ன பண்ணுறது? +1லேயே +2 படிக்க வச்சா அப்போ +1 எங்கே படிக்கிறது? ஃபர்ஸ்டே படிச்சிரோம்னா. அப்படியா? இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தா ஒரு பாடத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்ல மதிப்பெண்ணா இல்லை வந்து பார்த்தா எதிர் ஆன்சர் ஷீட்டில் கிடைக்கக்கூடிய மதிப்பெண் தான் நல்ல மதிப்பெண்ணா? இல்லை, நான் புரிஞ்சுக்கினதுனால தான் நான் மதிப்பெண் அதிகம். அதான் மதிப்பெண். அதாவது வந்து பார்த்தா சும்மா நான் இந்த பாடத்தை படிச்சுட்டேன் அப்படின்றதுல வந்து பார்த்தா உனக்கு மதிப்பெண் கிடையாது. ஆனால் அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் பரீட்சை ஹாலில் போய் உட்காந்து நீ எழுதி அதுலேருந்து வரக்கூடிய மார்க் தானே இன்னைக்கு உனக்கு அங்கீகாரம் தராங்க. அப்படிதானே? இது ரெண்டுத்துல எது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நீ படிச்சிருக்கப்பா உனக்கு விஷயம் தெரியுது அப்படின்னா ஒத்துக்கிறோம் அப்படின்றது ஓகேவா? இல்லை இதில் மதிப்பெண் நீ இவ்வளோ வாங்கினா தான் ஒத்துக்கிறேன்றாங்களா? அது ஓகேவா? எது ஓகே? மதிப்பெண் வாங்குறதுனால தானே ஒத்து. அதனால மதிப்பெண்ணை பார்த்து தாயா நாங்கள் அன்னைக்கு போகிறப்போ என்ன அதுக்கு கேள்வி வருதோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் நாங்கள் சொன்னோம்னா அதுதான் எங்களுக்கு மதிப்பு தருது. அதுதான் நாங்கள் போகிற இடத்துல படிக்கிறது நல்ல விஷயமா இருக்கு. தம்பி, உனக்கு தெரிஞ்ச கலைகள் என்னென்ன கலைகள் தெரியும்? கலைகளா? எனக்கு தெரிஞ்சு கலா தானே தெரியும். ஆயக்கலைகள் மொத்தம் 64 இருக்குண்ணா. வந்தாப்புல பாரு, அப்படியே எப்படி வரப்போறவளை மட்டும் பார்த்துன்னே இருங்க. மணிகண்டன் சொல்லுப்பா. மொத்தம் ஆயக்கலைகள் 64ண்ணா. ஆயக்கலைகள் இல்லப்பா, அது ஆயக்கலைகள் இல்ல, ஆயக்கலைகள். ஆயக்கலைகள் 64ண்ணா. 64. அதுல என்னென்ன கலைகள் உனக்கு தெரிஞ்ச கலைகளை மட்டும் கொஞ்சம் சொல்லு பாப்போம். கதகளி, பரதநாட்டியம், குத்து டான்ஸ், தப்பாட்டம், சிலம்பாட்டம், புலியாட்டம் அப்படின்னு அப்படியே 64 போயிடணும். அப்படியே போயிடும் அதுல அப்படின்னு. உனக்கு இதுவரை எத்தனை கலைகள் தெரியும்? எனக்கானா நல்லா குத்தாட்டம் போட தெரியும்ண்ணா. இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச குத்தாட்டம் தெரியும். டமா டமா டமான்னு நீ மியூசிக் மட்டும் போட்டீங்கன்னா போதும், பட்டே கலப்புவோங்க, தூசி பறக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் இதுவரை போயிட்டே இருக்கிறோம். தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன். வாழ சாமி புதுசம் அழகு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு ஒரு பரிசாக இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி இருக்குல்ல, தண்ணி, அந்த தண்ணியில் ஐஸ் கட்டி போட்டால் ஏன் மிதக்குது? அது வந்து திட நிலையில் இருக்கிறதுனால அது மிதக்குது. அப்படியா? ஆமாண்ணா. நல்லா கேட்டுக்குங்க. மணிகண்டன் சொல்றது என்னன்னா, திட நிலையில் இருக்கிறதுனால அது மிதக்குது அப்படின்றாப்ல. திட நிலையில் இருக்கக்கூடிய கல் ஏன் அது மிதக்கல? அது திட நிலையில் இருக்கிறதுனால மிதக்கலனா, திட நிலையில் இருக்கிறதுனால மிதக்கல. எது வாயு நிலையில் இருக்குதா? கற்பூரம் வாயு நிலையில் இருக்குதா? நான் கற்பூரம் பத்தி கேட்கவே இல்லையாப்பா. நான் கேட்டது உங்கள்கிட்ட பனிக்கட்டி, ஐஸ் கட்டி. பனிக்கட்டி வந்து உறைஞ்சி இருக்குதுண்ணா. உறைஞ்சி இருக்கிறதுனால மிதக்குதா? அப்படியா? தக்காளி கூட தான் நல்லா ஒரு உரையை வச்சுட்டு போட்டோம்னா அதுவும் உள்ள போயிடுது. அதுக்கு பவர் கம்மிண்ணா. அதுக்கு பவர் ஸ்டார் வந்து பவர் கொடுத்தாதான் பவர் வந்து பவர் கொடுத்தாருன்னா அது டைரக்டா அப்படியே நம்ம பவரா போயிடலாம். அதில் உள்ள அறிவியல் என்னன்றது உன்னால புரிஞ்சிக்க முடியுதாப்பா? எதுக்காக வந்து தண்ணியில் வந்து ஒரு ஐஸ் கட்டி மிதக்குது அப்படின்றது? ஐஸ் கட்டினா அது சயின்டிஸ்டான்னு தான் நான் கேட்கணும். சயின்டிஸ்டாக தான் கேட்கணுமா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா சயின்டிஸ்ட் கிட்டலாம் போக வேண்டியது இல்லைப்பா. நம்மளுக்கே அன்றாடமாக தெரிஞ்சதுதான். டெய்லி போனோட ஒரு இடத்துல ஒரு புக்கில் இருக்குதுண்ணா. ஆனால் அந்த புத்தகத்தை நம்ம சரியா படிக்கல. ஆமாண்ணா, அந்த புத்தகத்தில் இருக்கு, நம்ம தான் சரியா படிக்கல. யார் இதுக்கு சரி? அந்த பொம்மை பார்த்துட்டே போயினே இருக்கிறோம். எல்லாமே படத்தை பார்த்தே போயிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறது? படிச்சோம்னா எங்களுக்கு தானே அறிவு வந்துட போகுது. மணிகண்டன் கரெக்டாக உண்மையை தான் புட்டு வைக்கிறாப்ல. யார் இதுக்கு சரியான பதில் சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாருன்னு பார்ப்போம். தம்பி, உன் பேர் என்னப்பா? சந்திரசேகரன். சந்திரசேகரன். எங்கேருந்து வரேன்?
கலவைப்புத்தூர்ல சந்திரசேகர் வராவில் இப்போ கேட்கப்பட அஸ்தான கேள்வி அஸ்தான பதில் சொல்றாரு மட்டும் பாருங்க. அந்த நிகழ்ச்சியை முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜி சாய் மோகல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மோகல்ஸ். வாலாஜி சாய் மோகல்ஸ் எங்கே இருக்குன்னா சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல கண்டன் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க. இதில் ஆர்காடில் எந்த இடத்துல இருக்குன்னா லட்சுமி தெரியாங்க அருகில் வந்து பார்த்தா இருக்கிறதா வந்து சாய் மொபைல்ஸ். இந்த சாய் மொபைல்ஸில் நீ வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் நிச்சய பரிசு உண்டு. மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து பரிசுகளை வழங்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னாக்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜி சாய் மொபைல்ஸ், ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான். நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அந்த மொபைலுக்கு உங்களுக்கு அதிகப்படியான பரிசுகள் கிடைக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜி மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸில். உடனே நீ மொபைல் வாங்கினா நீ வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா வாலாஜி மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். மிஸ்டர் சந்திரசேகர் என்ன படிக்கிறீங்க? +2 படிக்கிறேண்ணா. +2 வரைக்கும் வந்துட்டீங்களா? இப்போ +2 வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப எல்லாருக்கும் முக்கியமான கட்டம் சொல்லி சொல்கிறாங்களா, அது என்ன கட்டம்? அது ஜாதகத்தில் இருக்கிற கட்டம். எதில் இருக்கு? ஜாதகத்தில் இருக்கிற கட்டம் மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா +2 அது ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் வந்து பார்த்தா எப்படி நம்ம சக்ஸஸாக வந்து போகிறது? அதுவாண்ணா அதெல்லாம் அறிவாளி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விண்ணா. என்ன பண்ணட்டும், அறிவாளியில பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவரும் கரெக்டா பதில் சொல்லுவாப்ல. சந்திரசேகர் கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டா அவர் எப்படி பதில் சொல்லுவாப்ல? தம்பி எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற நீ? கவர்மெண்ட் ஸ்கூல்லண்ணா, கலவை. இங்க இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியா உயர்நிலை பள்ளியா? மேல்நிலை பள்ளி. அப்போ உயர்நிலை பள்ளி இல்லையா? இல்லண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. உயர்நிலைக்கு மேல்நிலைக்கு என்ன வித்தியாசம்? உயர்ந்துன்னு பார்த்தனா மேல்நிலைனா ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே, அவ்வளோதான். அதாவது மாடி மேலே போய் படிச்சோம்னா அது மேல்நிலை, மொட்டை மாடியில் போய் படிச்சோம்னா அது உயர்நிலையா? ஆமாண்ணா. என்னமோ சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சந்திரசேகர் ரொம்ப நல்லா வருவாப்ல போல இருக்குது அப்படின்னு. தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, இப்போ நம்ம வரக்கூடிய மழை நீர் இருக்கு இல்லையா, மழை நீர்லாம் எப்படிலாம் சேமிக்கலாம்? நிலத்தடி நீராக சேமிக்கலாண்ணா. சரி, ஒன்று கிணத்துல இது பண்ணி பைப் போட்டு நேராக கிணத்துலையும் எடுத்து வச்சு சேமிக்கலாம். அடுத்தது அப்புறம் வீட்டில் மொட்டை மாடியில் தொட்டி இது பண்ணி, மொட்டை மாடியில் தொட்டி கொசு பூ வனத்தில் இது பண்ணி, அதாவது கொசுலாம் உள்ளே போகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொட்டியை வந்து உற்பத்தி பண்ணி அதில் வந்து தண்ணியில் வந்து சேமிக்கலாம். அதை வந்து மேல் தேக்க நீர் தொட்டியாது. ஆமாண்ணா. அப்படி தானே சொல்லுவாங்க. மேல் தேக்க தொட்டின்னு சொல்லிடுவாங்களா? இல்லை, உயர்நிலை தொட்டின்னு. அதுவும் உயர்நிலை தான்ப்பா. அதெல்லாம் வந்து எல்லாமே உயர்நிலை தான். மேலே இருக்குது எல்லாமே உயர்நிலை தான் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு சிக்கனமாக பயன்படுத்தணும்? அதுவாண்ணா, இப்போ மூஞ்ச கழுவுறனா ஒரு ஜெக் இல்லைன்னா 2 ஜெக்கா பயன்படுத்தணும். அவ்வளோதான். பயன்படுத்துறேன்னா சும்மா 1 லிட்டரோ 2 லிட்டரோ பயன்படுத்தினா போதுமானது. குளிக்கிறதுக்கு ஒரு அணைக்குடிக்கு மேலே தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. அவ்வளோதான். குளிக்கிறதுக்கு ஒரு அணைக்கூட அளவு பயன்படுத்துங்க, போதுமானது. கூட போட தேவையில்லை. அப்படியா சொல்ற? நீ சோப்பு இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு காட்டிட்டு இந்த சோப்பு போடுங்க நல்லா வரீங்க, அந்த சோப்பு போடு நல்லா வருவீன்ற சொல்லிட்டு அவங்க 1008 சொல்லுவாங்க. நம்ம எது தானே பார்க்கணும். 1008 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு போடுறதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு தானப்பா. ஆமாண்ணா. இது மாதிரி தான் வந்து தண்ணியை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறது. எந்தெந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம்? குடிக்க சொல்ல பேர் டேப்பை திறந்துட்டு அப்படியே விட்டு போயிடுறோம். பார்த்தீங்களா? சில இடத்துல வந்து பார்த்தா குடிக்கிறதுக்காக கொஞ்சோடு எடுத்து குடிச்சிட்டு அது மாதிரி திறந்து விட்டு பாட்டுன்னு வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா இருக்கக்கூடிய விலங்குகளுக்கே வந்து பார்த்தா ஒரு குழாவை திறந்தா மறுபடியும் மூடுற அளவுக்கு அதுக்கே வந்து அறிவுகள்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம மனிதனாக இருக்கிற நம்ம வந்து பார்த்தா அந்த வேலைகளை சில இடத்துல செய்யாமல் போயிடுறோம். வீட்டில் வந்து குழாயில் இத்தனை மணிக்கு தண்ணி வருது அப்படின்னு தெரிஞ்சு கூட நிறைய பேர் வந்து குழாவை திறந்து வச்சுட்டு போய்டுவோம். அது பாட்டுன்னு வீணாக போய் காவாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல தண்ணியெல்லாம் நம்ம வந்து பண்ணால் இன்றைக்கி நிறைய வீணடிச்சிட்டே இருக்கும் அப்படின்றது தான். தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன். வாலாஜி சாமி சொல்கிறோம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? மனித உடல் 98ண்ணா. பா, கொஞ்சம் லைட்டாக இங்கே சொரியா. 98ஆம்பா. 2% தானே மற்றது. எலும்புலாம் மொத்தமாக சேர்த்தா 2%. 98% நீர் தான் இருக்குதான். சந்திரசேகர் 50%. என்ன குறைச்சிட்டா? இல்ல, அது ரொம்ப அதிகமாகுது. அது உயர்நிலை, மேல்நிலை. உயர்நிலையிலேருந்து இப்போ மேல்நிலைக்கு வந்துட்டாப்ல. 50ண்ணா. அப்படியே அப்புறம் ஆரம்ப பள்ளிக்கு வந்துருவியா? அதெல்லாம் வேணாம். அது வேணாம். 50ஆ? அப்போ இந்த பக்கம் சொரிப்பா. ரைட்டு. எப்படி சொன்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரியா? யார் சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். பேர் என்னப்பா? தினேஷ்குமார். தினேஷ்குமார். எங்கேருந்து வரேன்? இங்கே கலவை தானா? இதே கலவையில் தான் வரும் தினேஷ்குமார். அப்படின்னா இந்த கலவையில் என்னப்பா சிறப்பு? என்னண்ணா இல்லை எல்லாமே இருக்குண்ணா. என்ன இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்றாப்ல அவரு. இந்த வந்து என்ன கலவையில் என்ன இருக்குது சொல்லு. வேற என்ன இருக்குது? என்ன இல்லைன்னு சொல்லிவிட்டே ஒரு முக்கியமான எனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா? தாஜ்மஹாலை பார்க்கணும். அதெல்லாம் ஏன்னா போறீங்க? அதெல்லாம் ஏன்னா போறீங்க? வேற ஏதாவது கேளுங்கண்ணா அப்படின்றாப்ல. இல்லைப்பா, இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புன்னு ஒன்று இருக்கும். கோவில் ஒன்று இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டர் ஒன்று இருக்கும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்கும். சுற்றி பார்க்குறதா போகிற இடம் மாதிரிலாம் இருக்கும். அப்படின்றப்போ அந்த கலவையில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அங்காளம்மன் கோவில் இருக்குண்ணா. அங்காளம்மன் கோவில் தான் இருக்குது. அங்காளம்மன் கோவில் என்னப்பா பண்ணுறாங்க? என்னண்ணா அங்காளம்மன் கோவில் பூஜை பண்ணுறாங்க.
அங்காளம்மன் கோயில பூஜை பண்றாங்க. இதை விட்டுவிட்டு வேற என்ன போய் கேள்வி கேட்குறீங்க? இதுக்கு மேல எங்களுக்கு கேள்வி கேட்டா அவ்வளவுதான். ஒரு புரட்சியாளர் அப்படின்னா யாருப்பா? எனக்கு தெரிஞ்சாலும் புரட்சியாளர் அம்பேத்கர்னா. புரட்சியாளர்னா அம்பேத்கர் தாங்க. எதனால புரட்சியாளர் வந்து அம்பேத்கரை சொல்றேன்? அவர் தானே நம்ம நாட்டுக்கு சட்டத்தை வகுத்திருக்காரு. அவர் தாங்க நாட்டுக்கு சட்டத்தை வகுத்து. அதனால வந்து பார்த்தா அவர் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? உண்மைதானா? ஏன்னா வந்து சட்டத்தை வகுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சட்டத்தை வகுத்தார். புரட்சியாளர் அப்படின்றது வந்து பார்த்தா கீழ் மட்டத்துல இருந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தா புரட்சி கொடுத்துட்டு போற வந்து புரட்சியாளர் இல்லையா? அவர் எல்லாமே செஞ்சிருக்காருண்ணா. தாயத்தை பாட்டுங்க எல்லாம் செஞ்சிருக்காரு. எல்லாருக்குமே சட்டத்தை வந்து நிறைய வகுத்திருக்காரு. இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து பெரிய அறிஞர், அதுவும் ஒத்துக்கிறேன். ஆனா புரட்சியாளருக்கும் ஒரு சட்டத்தை வந்த ஒரு அறிஞருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்குண்ணா. இருக்கு. அந்த நான் கேட்டது புரட்சி. புரட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஒன்றா இருக்கட்டும் புரட்சி. ஒரு புரட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்தில் ஒரு புரட்சியாக இருக்கட்டும், இல்லை மக்கள்கிட்ட ஒரு கல்வியை கொண்டு போகிறது ஒரு புரட்சியாக இருக்கட்டும். அந்த மாதிரி புரட்சியாளர்கள் உனக்கு தெரிஞ்சவ யாருன்னு கேட்டேன். நான் அம்பேத்கர் வந்து பண்ணார் போனார், நான் அதை பற்றி எதுவும் தப்பு சொல்லலை. வேற யாரு அதை சொல்லு. அம்மாண்ணா. அம்மாவா? அவங்க வந்து என்னென்ன விஷயத்தில் புரட்சி பண்ணியிருக்காங்க? அப்படி இருக்கிறத கேட்ட உடனே நாங்க அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டோம். என்னான்னு கேட்டா நான் வேற வழி இல்லை. கூட இருக்கிற நண்பர்களை வந்து இந்த அளவுக்கு நீங்க நம்பாதீங்க. நண்பர்கள் வந்து பார்த்தா கூட இருக்கிற சிக்கல்ல மாட்ட விட்டு போயிடுவாங்க. இவரே இவ்வளவு நேரம் பதில் கரெக்டாக தான் சொல்லிட்டு வந்திருந்தாப்புல. கூட இருக்கிற நம்பரை பேச்சு கேட்டு இப்போ எப்படி தின்னு முடிக்கிறாரு பாத்தீங்களா? கஷ்டம். தம்பி இப்போ கூட ஒரு கேள்வி கேட்குறப்பா. இந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டு நான் வளர சாமி சொல்லுவோம். அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசா காத்துருதுப்பா. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா கடல் நீரில் உப்பு எத்தனை சதவீதம் உள்ளது? 65%. 65% இருக்குதாம்பா. யாராவது ஓணுனாக்கா அப்படியே போனீங்கன்னா மகாபலிபுரமோ இல்லை இது மெரினா பீச்சோ எங்கன்னா ஒரு இடம் தானே, இல்லை பாண்டிச்சேரி எங்கன்னா போயிட்டு தண்ணி பாண்டிச்சேரியில் கடலூரில் இருக்கிற தண்ணி தானே? இல்லை தூத்துக்குடியில் தானே உப்பு தயாரிக்கிறான். தூத்துக்குடியில் தான் உப்பு தயாரிக்கிறாங்க. அங்கே மட்டும்தான் கடல் உப்பு, மற்ற இடத்துல உப்பு இல்லை. கரெக்டு தானே? ஆமாவா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்குண்ணா. தூத்துக்குடி தானே ஃபேமஸ். தூத்துக்குடி தான் ஃபேமஸ். அதனால அது சொல்லணும். ஆனால் 65 சரியானதில்லை. யார் சரியா சொல்கிறான்றது பார்ப்போம்.